1000 இருந்தாலும் மாயவர மாதிரி வராது. அது சத்தியம், நான் அனுபவிச்சிருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் மயிலாடுதுறைக்கு போனோம்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். பேர்பட்ட ஊர் அந்த மயிலாடுதுறை. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனாவே ஒரு ஜில்லுன்னு ஒரு மனசு நிம்மதி வரும். கும்பகோணத்துக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கும், அது வேற கதை. ஆனால் மாயவரத்துக்குள்ளே போயிட்டாவே அப்படியே நம்ம ஊர் பக்கம் திருநின்றவூர் வந்துடும், வைத்தீஸ்வரன் வந்துடும், சிதம்பரம் வந்துடும், சீர்காழி வந்துடும்னு ஒரே ஒரு கற்பனை. பக்கம் தானே, எட்டி பிடிச்சா சிதம்பரம்ப்பா, ஆச்சால்புரம்ப்பா அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்தலங்கள்லாம் நமக்கு அப்படியே ஞாபகம் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அப்படின்னு சொன்னால் அம்பர் மகாலம், பூந்தோட்டம் பக்கத்தில். ரொம்ப அற்புதமான ஊர் இந்த ஊர். சோமாசிமார நாயனார் அவதாரம் பண்ணின இடம். திருவாரூர் தியாகராஜர் வைகாசி ஆயில்ய அன்னைக்கு புலையனா வந்த ஊர் அந்த ஊர். போய் பார்க்கணும், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த தலங்கள்லாம் போகணும். தல யாத்திரை ரொம்ப அவசியம். ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் நமக்கு நிச்சயமாக மனுஷ பிறவி கிடையாது. கழுதையாவோ பன்றியாவோ கிடைச்சிருக்கிற இந்த பிறவியவே இப்படியெல்லாம் வீண் பண்ணுறமே, இனி கழுதையாக கொடுத்தா என்ன பண்ணுறது? ஆனால் கழுதை வழிபட்டு இருக்கு எந்த ஊரில், கரவீரம்ங்கிற ஊரில் ஒரு கழுதை போய் சுவாமியை வழிபட்டு இருக்கிறது. மனுஷன் வழிபட மாட்டேங்கிறான். அந்த ஊரில் போய் அந்த தூணை அப்படி தொட்டாவே போதும், அதுவும் ஒரு பிறவி. எத்தனையோ கல், ஒரு கல் அம்மிக்கு போகுது, ஒரு கல் குழவிக்கு போகுது, ஒரு கல் துவைக்க போகுது, ஒரு கல் சுவாமிக்கு போகுது. அந்த கல்லுக்கும் ஒரு ஜென்மம் இருக்கு. ஒரு ஊர்லேயே பிறந்திருப்பான், அது வரைக்கும் போய் சுவாமியை பார்த்துருக்க மாட்டான். நான் போய் சுவாமியை பார்த்தேன்பா, நீ பார்க்கலடா, அவர் உன்னை பார்க்க வைக்கிறார். அவனுடைய உத்தரவு இல்லாமல் நீ உள்ள நுழைய முடியாதுடா. அவன் கூப்பிடணும், வா வா நில்லு, வா என் முன்னாடி வா. சுவாமியினுடைய அருள் இல்லாமல் அவனை தரிசனம் பண்ணவே முடியாது. இது சத்தியமான உண்மை. இது அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். அதில் இந்த பிறவியில் இவ்வளோ சண்டை சச்சரவு பிரச்சனை. நிம்மதியாக குடும்பத்தை நடத்தணுமா, திருவாசகம் பாடினோமா, ஆனந்தமாக இருந்தோமா, எல்லாம் பணமும் பதவியும் படுத்துகிற பாடு, நிறைய விஷயங்கள். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக, சைவ சமயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சங்க எடுத்து ஊதிப்பிடலாம், ஒரு வாத்தியம் வாசிப்பிடலாம், ஒரு உடவார பண்ணிக்கலாம், இங்கே முத்திரை குத்திக்கலாம், ருத்ராட்சம் வாங்கி விற்கிறாங்க, வாங்கி கழுத்தில் போட்டுக்கலாம், நான் சிவனடியார் அப்படி சொல்ல முடியாது. சைவ சமயம் நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் 30 வருஷமாக நான் பார்க்குறேன். ஆகா ஓகம்பா அடுத்த நிமிஷம் காணா போயிடுவான். ஆனால் இங்கே நிலச்சி நிற்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை டீம் அப்பா, சிதம்பரத்தில் போனீங்கன்னா, திருவாரூர் போனீங்கன்னா கைலாயவாதி நிறையா இருக்கும், ஒரு 500 டீம் இருக்கும். ஆனால் எங்கேயாவது ஒரே நடையில் வாசிப்பாங்க, வாசிக்க மாட்டாங்க, சண்டை வந்துடும், கிராஷ் ஆகும். இது எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டோம்னா சைவ சமயம் எங்கேயோ போயிடும். அதுதான் இங்கே பிரச்சனை. காரணம், நமக்குள்ளேயே இங்கே பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்து நீ ஜாதியை பற்றி நான் பேச வரவே கிடையாது. எல்லாரும் இங்கே தமிழர்கள், எல்லாரும் சிவபெருமானுடைய குழந்தைகள், அவ்வளோதான். ஆனால் என்னுடைய தெய்வம் சிவபெருமான்னு உணர மாட்டேங்கிறான். அதுதான் இங்கே பிரச்சனை. ஏதோ குஜராத்தில் பிறந்தவன், ராஜஸ்தானில் பிறந்தவன், அவன் சிவனை கும்பிட்றான். தமிழ்நாட்டுக்குரிய கடவுள் சிவபெருமானை பற்றி நால்வர்கள் 4 திசையும் போனாங்க தமிழ்நாட்டில். அவங்க பாதம் படாத இடமே கிடையாது. இன்னைக்கு பஸ்ஸே போகாத ஊரில் ஞானசம்பந்தர் போயிருக்கிறார். எனக்கு அதுதான் ஆச்சரியம். பேருந்து வசதியே இல்லாத இடத்துல ஞானசம்பந்தர் பாதம் பட்டிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 50 வீடு இருக்காது. ஆனால் ஞானசம்பந்தர் காலத்தில் அது இருந்துதான்னு தெரியாது. அப்போ தெருவா போய் அவர் என்ன காலில் செப்பல் போட்டிருந்தாரா, கொடை பிடிச்சிட்டு போனாரா, டிராவல் பேக்கு கொண்டு போனாரா, இல்லை எங்கேயாவது ரூம் போட்டு தங்கினாரா? யோசிச்சு பாருங்க, எங்க சாப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பால பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம சொகுசா போய் இறங்குறோம். ட்ரெயின், பஸ்ஸு, ஆட்டோ, டாக்ஸி, அங்கங்கே ஃபோன் பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணுங்க, தங்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க. இத்தனை சௌரியம். நம்முடைய திருமுறை, நம்முடைய சைவம், நம்முடைய சிவபெருமான் நம்மளை அழகாக பார்க்குறார். ஆனால் நன்றியை மறந்துடக்கூடாது. சொல்கிறார் திருவொற்றியூரில், நன்றியால் வாழ்வது உள்ளம்ங்கிறார். திருமுறையை தொட்டவங்க கிட்டே போக மாட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.
சுவாமிக்கு திருமுறையை மட்டுமல்ல, அப்போ எனக்கு திருமுறை பாட தெரியாது, சங்கு முழங்கப்பா, சங்க ஊது, விருப்போடு வெண் சங்கு ஊதா ஊரும்னர். கிருஷ்ண பரமாத்மாவே சங்கு ஊதுறாரியா? மற்றவன்லாம் ஊதுற சங்கு வேற, அடுத்தவனுக்கு ஊதுற சங்கு ஊன்னு ஊதிடுவான். ஆனால் நம்ம ஊதுற சங்கு யாரு கேட்கணும்? சொக்கனுக்கு கேட்கணும், பெருமானுக்கு போய் கேட்கணும் நம்ம ஊதுற சங்கு. ஞான சம்பந்தர் வந்துட்டாரு, திருச்சின்னம் முழங்குவாங்களாம் அடியார்கள், திருச்சின்னம். இதை காரைக்கால் அம்மையார் கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே மிக அழகாக சொல்றாங்க. இந்த கைலாயத்திலிருந்து வாத்தியம் வந்தது, இசை வந்ததுன்னு அவர்கள் சொல்றார்கள். நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கிறேன். இந்த கைலாய வாத்தியத்திலே இப்போ இருக்கிறதா ஒரு 5-6 வாத்தியம் தான் இருக்கு. எத்தனையோ வாத்தியங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. அதை முதல்ல வாசிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு பிரச்சனை. அதையே கேவலமாக நினைக்கிறவங்களும் உண்டு. என்ன மேளம் வாசிக்கிறான், தாளம் போடுறான், பிரம்மா வாசிக்கிறாரு. நீங்கள் போடுற தாளத்தை பிரம்மாவே வாசிச்சிருக்கிறார் சிவபெருமான் ஆடும்போது. நீ வாசிக்கிற அந்த மத்தளத்தை மகாவிஷ்ணு வாசிச்சிருக்கிறார். நீ ஊதுற அந்த திருச்சின்னத்தையும் அந்த சங்கையும் நாரதர்களும் கிம்புராதிகளும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வாசித்திருக்கிறார்கள் சுவாமி ஆடுகிற பொழுது. அதை நம்ம வாசிக்கிறதுக்கு பெருமான் யோகிதையை கொடுத்துருக்கிறார்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய பெருமை. பச்சைங்களை கையெழுத்து போறது பெருமை கிடையாது, பரமேஸ்வரன் முன்னாடி நின்று சங்கு முழங்கிறது பெருமை நான் சொல்லுவேன். ஆமா, நீ எவனுக்கோ சலாம் போடுறதை விட சிவனுக்கு வணக்கம் போடப்பா, அது போதும். நீ மற்றவனுக்காக சலாம் போடணும், கேவலம் பணத்திற்காக சலாம் போடாத. இந்த ஆன்மா கடை தேரணும்னு அவனுக்கு வணக்கத்தை போடு. அவனை விட 1000 அடி உன்னை உயர்த்தி வைப்பான் சபையில், உன்னை கும்பிடுவாங்க. நீங்க என்ன குற்றம் பண்ணினாலும் என்ன பாவம் செய்தாலும் அத்தனையும் பெருமான் நீக்குவார். இது சைவ சமயம் செய்கிற மிகப்பெரிய வேலை. நான் அடிக்கடி சொல்லுவேன், சைவனா இருந்து பார், எல்லாமே கிடைக்கும். அவமானம் கிடைக்கும், கெட்ட பேர் கிடைக்கும், அடி வாங்கணும், காரி உமிழ்வார்கள், கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான். யார் பண்ணுவான்னா இங்கே உட்காந்துக்கிட்டே பண்ணுவான். யாரு திருக்கூட்டத்தில் இருக்கிறானோ அவன் தான் கிண்டல் பண்ணுவான். சிவபெருமானை உணர்ந்தவனை விட உணராதவனை விட சிவபெருமானை உணர்ந்தவன் தான் கிண்டலும் கேலியும் பண்ணுவான். இவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா, சிவம் வேண்டாதவரை நாளும் தீண்டேன்னு சொன்னார். தொடக்கூட கூடாது, மனசுங்களை கூட. சிவபெருமான் உனக்கு இல்லைன்னு சொன்னால் நீ எனக்கு தேவையில்லை. நீ கட்டின மனைவியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் தூக்கி முதல்ல ஓரமாக வச்சுது. பழைய எப்படி அப்புதடிகளார் தன் பிள்ளை இறந்து போன பிள்ளைய பாயில சுருட்டி வீசி எறிந்தாரோ அந்த மாதிரி வீசி எறிந்து விடு. காரைக்கால் அம்மையார் வீசி எறிந்தார்களே, இவனுக்காக தாங்கிய இந்த சதை, இந்த அழகு, இந்த வனப்பு இனிமேல் தேவையில்லை என்று உதிர்த்தார்களே, அந்த கொள்கை நமக்கு வரணும். அது சொல்றார், துத்தம் கை கிள்ளை விளரி துத்தம் கை கிள்ளை விளரி தாரம் உழை இழி ஓசை பண் கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தகுனி தந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை மென்கை மெந்தோள் தமருகம் குடமுழ முந்தை வாசித்து அத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடம், எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே, திரு ஆலங்காடே, திரு ஆலங்காடே, திரு ஆலங்காடே. கைலாயத்துக்கு போறாங்க அம்மா. அம்பாள் கேட்குறாங்க, ரொம்ப தூரத்தில் இருந்து தழகையில ஒரு எலும்பு கூடு ஒன்று வருது, வெற்பின ஆக்கை இது என்கொள் பெருமான். அம்பாளுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்த அன்னை பராசக்திக்கு வரது தெரியாதா? நமக்கு தான் தெரியாது, பக்கத்திலே வச்சு தேடுவோம், காணமே காணமேன்னு சோப்பட்ட பாவை.
பக்கத்திலேயே வச்சுட்டான், தோல்லையே குழந்தைய போட்டு தேடுவான், ஆட்டுக்குட்டியை தேடுற மாதிரி. அப்போ அம்பாள் சொல்றாங்க, வெற்பின ஆக்கை இது என்கொள் பெருமானீரே. சுவாமி ரொம்ப ஷார்ட்டு, தந்தி அடிக்கிற மாதிரி பேசுவார். சும்மா வளவள குழகுலன்னு பேச மாட்டார், ஷார்ட்டா பேசுவார். நம்மை பேணும் அம்மைகான் உமையே. இந்த பன்மையில பேசிவிட்டார். நம்மை பேணும், என்ன மட்டுமல்ல, உன்னை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு தாய் வந்து கொண்டிருக்கிறாள். நம்மை பேணும் அம்மைகான் உமையே. உடனே அம்பாள் வணங்குறாங்களாம் காரைக்கால் அம்மையாரை பார்த்து. பராசக்தியே வணங்கிய ஒரு பராசக்தி காரைக்கால் அம்மையார். அதனால தான் எந்த நாயன்மாருக்கும் இல்லாத ஒரே பெருமை, காரைக்கால் அம்மையார் கீழே அமர்ந்திருப்பாங்க, சுவாமி நின்றுக்கிட்டு ஆடுவார். வேறு எந்த இடத்துலையும் நாயன்மார்கள் உட்கார மாட்டாங்க. காரைக்கால் அம்மையார் தவிர உட்கார்ந்து சாதிக்கிறவங்க வேற யாரும் கிடையாது. புனிதவதி அம்மையார். ஏன்? கணவனுக்காக வாழ்ந்த இந்த உடம்பை சிவனுக்காக கொடுத்தார்கள். சிவனுக்காக தரணும் இந்த உடம்பை. எவனோ ஒருத்தனுக்காக இந்த உடம்பை தருவதை விட சிவனுக்காக தரணும்னு காத்திருந்தார்கள் அந்த அம்மா. அப்ப அவனே வேணான்னு போன பிறகு அவன் தொட்ட இந்த சதை எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். எவ்வளோ பெரிய வைராகியம்! ஆனால் மகேஸ்வரன் கொடுத்த இந்த ருத்ராட்சம் என்கிற தாலி உங்களை கவிழவே விடாது, அவந்து விடாது. உங்களை எரிக்கிற வரைக்கும் கூட வரும், உங்களை எரிக்கிற வரைக்கும் கூட வரும். எது? ருத்ராட்ச மாலை. பெண்கள்லாம் போட்டுக்கணும் ருத்ராட்ச மாலையை, பெண்கள் அணியணும். வீட்டுக்காரர் எதிர்ப்புனா மாங்கல்யத்தில் போட்டுக்கணும். 2 மாதம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவரே போட்டுக்குவார். அப்புறம் அவரே கொஞ்சம் போராடணும், நிறைய போராடணும். புரிய வைக்க முடியாது. சொல்றார் ஞானசம்பந்தர், திருவிழார் அவர்களை திருட்டலாகுமே. திருத்த முடியாதுடா அவனை, ஏண்டா அவன்கிட்ட மூச்சு போடுறேங்கிறார் ஞானசம்பந்தர். சும்மா நீ தலைகிழன்னு தண்ணி குடிச்சாலும் கூட அவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ சுவாமி கேட்கிறார், அம்மா கேட்கிறாங்க, உனக்கு என்னமா வேணும்? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். அன்பு இறந்து போயிருமா? இப்போ நீங்கள் வைக்கிற அன்பெல்லாம் இறந்து போயிடும். இன்னைக்கு ரொம்ப குஷியாக வாங்கம்மா, நாளைக்கு சரி அந்த மோசமான நாள், உன்னை பார்க்காம எனக்கு உள்ள இட்லியே இறங்கலையாம்பா, உன் மூஞ்சில் முடிச்சா சாப்பிடவே இல்லைம்மா. அடுத்த நாள், என்னடா நேற்று பேசின வாயா இது, அது வேற வாய் அப்படிங்கிறான். பேச்சு அப்படியே மாத்துறான். கண்ணே கற்கண்டே கற்பகப்பூ மணிக்கொம்பேன்னு கொஞ்சனவன் பேன் பிடிச்சவளே சனியனே அப்படின்னு எந்த மனைவியை கொஞ்சினானோ அதே வாயினால ஏசுகிறான். அது அன்பு கிடையாது, அது இறந்து போன அன்புன்னு பேரு. ஆனால் அம்மையார் கேட்கிறாங்க, இரவாத இன்ப அன்பு சாகக்கூடாதுப்பா சொல்றார் ஞானசம்பந்தர். அன்பு பழுதாகாமல் அன்பு ஃபால்ட் ஆகக்கூடாதான். இந்த மிஷின் ஃபால்ட் ஆகிற மாதிரி இந்த அன்பை என்ன பண்ணணும்? ஃபால்ட் ஆகக்கூடாது. அப்பப்போ ஆயில் விடணும், அப்பப்போ துடைக்கணும். அப்போ தான் மிஷின் பாதுகாப்பாக இருக்கும், இல்லைனா ரொம்ப சிரமம். அன்பு பழுதாகாமல் பாதுகாப்பீர்னு சொல்கிறார் ஞானசம்பந்தர் வேதாரண்யத்தில். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். சரி, அடுத்த ஜென்மம் வேண்டாம்ப்பா. ஆனால் நீ என்ன பண்ணுவ? சும்மா இருக்க மாட்ட. என்ன காயத்திடுவாய் உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்ணுதலே, நீ மீண்டும் பிறக்க வச்சிருவ. அப்ப என்ன பண்றது? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். தமிழ்நாட்டிலேயே பிறக்கணும், சென்னையிலேயே பிறக்கணும் அப்படின்னா வேணுமோ? மகாராஷ்டிராவில் அம்பானி வீட்டில் அவனுக்கு பேரனா பிறக்கணும்னு வேண்டிக்குவோம். இல்லைன்னா ட்ரம்ப்புக்கு பேத்தியாக பிறக்கணும். இப்போ அவர் தானே அதிபர் ஆகிட்டார். நம்ம ஊரில் 58லேயே வெளியே அனுப்பிச்சிட்றோம், உன்னெல்லாம் முடியலன்னு. அதை கேட்ட உடனே அவர் கைகாலெலாம் உதறது. ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே அவர் கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருது. ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு, சின்ன முடி நிறச்சி போச்சுன்னா நெஞ்செல்லாம் வலிக்குது. முடி நிறச்சி போச்சே, 40 வயசு கூட தாண்டலை, அதுக்குள்ளே முடி நிறச்சி போச்சே. உடனே அதுக்கு என்னமோ பண்ணி எதாவது செஞ்சு கொஞ்சம் உடம்புல தோலில் சுருக்கம் வந்துருச்சுன்னா, ஏன் சுருக்கம் வந்துருச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. எல்லாத்துக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட்.
நலரல பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்ன என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி நான் மகிழ்ந்து பாடி அரவா மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும் போது எங்க இருக்கணும் உன் அடியின் கீழ் இருக்க என்றார்